சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தான் தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே தைரியமான ஆள்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காப்புல. அது இல்லை, ஏன்னா 4 பேர் படத்தில் நடிக்கிறவன் ஆட்டோவில் வந்தப்போ தெரிச்சு ஓடினவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் கமிஷனர்கிட்ட யார் ஆதவ அர்ஜுனா. இப்போ அவங்களாம் சரி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க போது நம்ம சும்மா பேசும்போது நம்மளை அடியால் விட்டு கொல்ல பார்க்குறாங்கன்னு சொன்னோம். அவனுக்கு இதெல்லாம் தைரியமாக தான் தெரியும். எது அவர் ராகுல் காந்தியாச்சும் குறுக்க நடுக்கு பாரத் ஜோடோன்னு இங்கேருந்து மேலே காஷ்மீர் வரைக்கும் போனார், குஜராத்லேருந்து வடகிழக்கு வரைக்கும் போனார். விஜய் தான் ஊட்ட விட்டு வெளில வர மாட்டுறாரு. அது விஜய் வந்து ராகுலோட பெரிய இல்லை, பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஏன்னா இவருக்கு Z+ எல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. 2 வாட்ச்மேன் போகுது, ஏடிஎம் வாட்ச்மேன் யார் விஜய் பாதுகாப்பு, புரியுதா? அதை விட்டுட்டு என்ன பில்டப் கொடுக்குறாங்க, அவன்றான் கடைசியில் இவ்வளோ பாதுகாப்பு போட்டு மாடியில் ஒருத்தன் குடிச்சு வந்தானே ஒரு பையன், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ நீ மருந்தை குடிச்சில் செத்துருக்கணும், உனக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க? அவனை உழவு பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. எப்போ வர போகிறாரு, எங்கே போகிறாரு, பொந்துக்குள்ளே எங்கே போகிறாரு, கோவக்குள்ளே போய் அடுத்த தெருவுக்கு போய் அடுத்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது, இதை பாதுகாக்கிறதுக்கு தான் இஜெட் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. கிரீஷ் சோடங்கர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அவர் காங்கிரஸோட தமிழ்நாடு பொறுப்பாளர் அப்படின்னு அவர் தான் இருக்காப்புல. அவர் சொல்கிறாரு, விஜய் கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், அவர் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை, எங்களை கூப்பிட்டாரு கூட்டணிக்கு, நாங்கள் பேசணும் அப்படின்னு பேட்டியே கொடுத்துருக்காப்புல ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு. இதெல்லாம் என்னன்னா பேரம் பேசுகிற யுக்தி. எப்படின்னா அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோன்னா, இப்போ இவ்வளோ நாள் அன்றைக்கி வந்து சிஎம் டைம் கொடுக்க மாட்டேன்னு இழுத்தடிச்சு கொடுத்து ஒரே வார்த்தை அவர் சொல்லிட்டாரு, கூட்டணியில் இடம், ஆட்சியில் பங்கு, ஆப்பத்தில் பங்கு, அறிவாலயத்தில் பங்கு, இதெல்லாம் எதையுமே எந்த பங்குன்ற பங்கு ஆட்டோவில் பங்கு இதெல்லாம் எதுவுமே தூக்கிட்டு வரக்கூடாது. சீட்டை பற்றி பேசலாம், 20 தரலான் இருக்கோம், நீங்கள் 40 கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி என் காதில் விழுகுது. அது என்னான்னு வேணால் பேசி ஒரு 25 வந்து நீத்துவோம். அதை தவிர ஆட்சியில் பங்கு அப்பத்தாட்ட பங்கு இப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேணா போய்க்கன்னு சொல்லி அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டார். உடனே இருந்தாலும் இவங்க போய் டெல்லியில் சொல்லியிருக்காங்க ராகுல்கிட்ட, ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி உள்குத்து வேலையெல்லாம் பார்த்து விஜயை லூஸ் ஆக்கி வரோம் மாதிரி சொல்லி இவ்வளோ தூரம் பண்ணோம், அப்படி இருந்தும் மடங்க மாட்டுறாங்கல்ல டிஎம்கேல அப்படின்னு சொல்லி ரொம்ப டெல்லியில் இருக்காங்க போல். இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திமுக எடுத்த முடிவு இல்லை மாற மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மண்ணாங்கட்டியை தூக்கிட்டு ஓடி போயிருன்றாங்க. உனக்கு என்னத்துக்கு பங்கு தரணும்? மரம் நட்டாயா, நாற்று நட்டாயா, இது பண்ணாயா, மஞ்சள் புரிந்தாயா, ரோடு போட்டாயா, சாக்கடை போட்டாயா, எதுவுமே போராட்டம் நடத்தினாயா? உன் ராகுலை கைது செய்தார்களே அப்போது ஏதாவது அறப்போராட்டம் நடத்தினாயா? உனக்கு எதுக்கு பங்கு, மானங்கெட்டவனேன்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன். மணிப்பூர் பீகாரில் நீங்கள் நடந்த போராட்டத்துக்குலாம் இங்கிறது ஸ்டாலின் கிளம்பி வந்தார்ல. உங்கள் ராகுலுக்கு போராட்டம் பண்ணிக்கல, பதவி பறிச்சதுக்கு யாருக்கு தான் அந்த 5 பேர் ட்ரெயினை மறிச்சது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள்லாம் பங்கு வேறு கேட்குறீங்களா? அவங்க மூஞ்சியில் சுடுதண்ணியை தூக்கி ஊற்றுன்ற மாதிரி தான் அவங்க நம்ம சொல்லலை அப்படின்னு அவங்க திமுககாரங்க சொல்கிறது. அதை சொல்லி விட்டுருப்பாங்க. அதில் இந்த ஜவுடேகர் தான், ஜவுடேகர் அந்த பக்கம், ஜோடங்கர் இந்த பக்கம், பிரகாஷ் ஜவடேகர் அவர் அந்த பக்கம் இருந்து வருவார் பிஜேபிக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால் நைஸாக பத்திரிக்காரன் தான் இவங்களுக்கு ஏஜென்ட்டு, ஏதாவது ஒரு பத்திரிகை கூட எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இவங்களோட கருத்தை கக்கி விடுவாங்க. இல்லை அது அவங்க மிளகா அரைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், இவங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட் எடுக்கிறோங்கிறது இவங்களுக்கு சில நேரத்தில் மாட்டிக்கிறதும் உண்டு. மாட்டி போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் எல்லா அதாவது ஒரு ஆளுக்கு பேட்டி கொடுத்தா அப்புறம் வரிசையாக எல்லோரும் ஃபோனை எடுத்து டிவி பூரா அதை எடுத்துருவாங்க. இது பிரிண்டில் வந்த உடனே எல்லோரும் நீ காலையில் இருந்து இப்போ பிரேக்கிங். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதும் போக போகுது, 20 சீட்டு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் விஜய்கிட்ட போனால் 100 சீட்டு தரேன் இருக்காப்புல, முதல்ல 50 இருக்காப்புல, அவங்க வரலன்னு இருக்காங்க, 70 இருக்காப்புல, அப்புறம் 75 இருக்காப்புல, அப்புறம் 100 சீட் ஆதவ அர்ஜுனா இருக்கா தலைவரை நம்ம கட்டி இழுக்க முடியாது. இந்த இப்போ தற்கொலைங்களெல்லாம் கட்டிலாம் நமக்கு இன்னும் நாசம். நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு 100 தொகுதி எடுத்துக்குவோம். மெயினான ஆள் ஒரு 10-15 பேர் நம்ம இருக்கோம், எடுத்துக்கலாம். மீதி ஒரு 85 நம்ம இவர்கிட்ட கொடுத்தோன்னா பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாதிரி விற்றுருவாப்புல யார், புசி விற்று ஒரு பேமெண்ட்டை நமக்கும் கொடுத்துருவாப்புல, அது அவர் செட்டில் ஆயிடுவார். நம்ம செலவழிச்ச காசையும் எடுத்துடலாம். எடுத்தது போக காங்கிரஸ்காரன் நம்ம காசு தருவான்.
சீட்டு வாங்குறதுக்கு. ஆமாம், செலவு போகிற காசு தருவான். அந்த காசையும் நம்ம 100 சீட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி வாங்கிடுவோம். காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில் இங்கே எலெக்ஷனுக்கு காசு கொடுக்குற நிலைமையிலே இருக்கா? இங்கே இல்லை, டெல்லியில் டெல்லியில் இல்லைன்னா இதுலேருந்து கொடுக்க சொல்லுவாங்க, கர்நாடகாவிலேருந்து கொடுக்க சொல்லுவாங்க. இல்லை ஏதோ ஒன்று தொழிலதிபர்கள்ட்ட காசு மிரட்டி வாங்கி ஏதோ தொகுதிக்கு 2 கோடினா ஒரு 200 கோடின்றதுலாம் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அதை வாங்கி விஜய் வந்து இவங்க கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டு மாற்றி அதுக்கு இதில் அதில் போட்டுட்டு பேசாமல். அப்போ அவங்களுக்கு செலவுக்கு அவங்க செலவுக்கு அவங்களே அதுக்கு விஜய் ஏதாவது கொடுப்பாரு. 100 பேர் தோக்க தானே போகிறாங்க. இப்போ இவங்க அந்த 200 கோடி வாங்கினா மட்டும் இவங்க 140 ஜெயிக்க போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இவங்க கொடுக்குற அவங்கள்ட்ட காசை வாங்கி அந்த காசையை திருப்பி இவங்க கொடுப்பாங்க. கொடுத்து பிடிச்சவராகி மொத்தத்துக்கும் 12% 8% ஓட்டு வாங்கி சீமான் பாரு இன்னைக்கு 12லேருந்து 20% நாங்கள் வளர்ந்துருக்கோங்கிறப்பல இப்போ சோடங்கர் எங்கே கனவுல வளர்ந்துங்க, எங்கே போய் பார்த்தாங்க? எங்களை கூட்டணிக்கு பேச அவங்க கூப்பிட்றதே நாங்கள் வளர்ந்தது தெரிஞ்சு தானே, எங்களுடைய வளர்ச்சியை கண்டவங்க உணர்ந்து தானே கூப்பிட்றாங்க. களலை கட்டிலாம் வளர பாருங்க கழுத்தில், அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அது. புரியுதா? அந்த மாதிரி இந்த சுகர் வந்தால் கை காலெலாம் வீங்கிடும். வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டாரு கும்முன்னு ஆகிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து சுகர் வீக்கம். காங்கிரஸ் வளர்ந்தது தமிழ்நாட்டில். ஸோ அதனால் ஏதோ 20 கொடுப்பாங்க. ஏதோ சூசகமாக ஒரு ட்வீட், ஒரு மோட்டிவேஷன் கோட்டை மாணிக்கம் தாகூர் போட்டிருக்காரு. அது யாருக்கு சொல்கிறாருன்னு தெரியல. எல்லோரும் நீ மூழ்கி விட்டாய் என நினைக்கும் போது முத்தை எடுத்துக்கொண்டு நீ மேலே வர வேண்டும், கடலும் உன் பக்கம் நிற்கட்டும்னு ஒரு மோட்டிவேஷன் கோட்டு. இல்லை மோட்டிவேஷன் போடுறாரு. போட்டால் யார் ஜோடங்கரை சொல்கிறாரா இல்லை வந்து யார் மூழ்கிட்டாருன்னு யார் சொல்கிறாரு? இல்லை ராகுல சொல்கிறாரா? யார் சொல்கிறாருன்னு தெரியல. இந்த கடலில் முத்தே கிடையாது. தூத்துக்குடி கடலில் எல்லா முத்தையும் எடுத்துட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ நீ கடலில் கூட இப்போ கல்லை தான் எடுத்துகிட்டு வரணும். அதை முத்துன்னு சொல்லி வெளியே எடுத்துருந்தா பிளாஸ்டிக் பாசி ஈஸியாக வந்து போட்டில் போகிற பாசி அந்த கீழே விழுந்துடும். அதை போய் எடுத்துருந்தேன்னா குழாங்கள்லாம் இருக்க போதா? ஆமாம், உள்ளே இருக்கிறத வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி அது திமிங்கலாம். அது தலை இவ்வளோ தூரம் போகும், அது எச்சி மருந்து இப்போ ஒன்று கடைசியில் ஒரு பழைய கல் பழைய இதே ஒன்று எடுத்துகிட்டு வைப்பாங்க. ஒரு வேளை முத்துக்கு பதிலாக அந்த சிப்பி மட்டும் காலி சிப்பி இருக்கும். அதுக்கு எதுவும் தீர்த்துட்டு வராங்கன்னு தெரியல. அதாவது நேரடியாக சொன்னேன், இப்போ திமுக விட்டு வெளியில் போவதாக இருந்தால் இந்த குரலில் சிட்டிங் எம்எல்ஏ யாருமே கொடுக்கலையே, இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏக்கு தெரியும் நம்மளை நாசப்படுத்த பார்க்குறாங்க, கிட்னி எடுக்கிற கூப்பிட்றாங்க. விருந்தினர் எம்பி வந்து அந்த ஆள் எம்பியாக இருக்காரு, 4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பதவி முடிய போகுது, நம்ம அவங்க பேச்சை கேட்டால் நம்ம தெருவுக்கு வந்துடும், அந்த ஆள் 4 வருஷம் எம்பியாக இருப்பாப்புல. அதனால் நம்ம வந்து ஏற்கனவே திமுகவில் இருந்தால் தான் ஜெயிப்போன்றது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தாவேகா போனால் கட்சி நாசமாக போயிடும்ன்றது அரசியல் தெரியாதவனுக்கு தெரியும். இப்போ இந்த 2 பேருக்குமான மோதல் தான் காங்கிரஸில் போயிட்டுருக்கு. அப்போ என்ன முடிவை டெல்லியில் இருக்கிறவங்க எடுத்தாலும் ஏதோ ஒரு ஃபேக்ஷன் உடைய போதா இல்லை உடைய போதுன்னு இல்லை. வந்து என்னென்னா டிஎம்கே கூட்டணியிலேருந்து அவங்க சில பேர் வேலை பார்க்க வர மாட்டான், உடச்சி விட்டுருவான். அந்த கூட்டணிக்கு போனால் சுத்தமாக ஜோடங்கருங்க வேலை பார்க்கல. இப்போ என்னென்னா காங்கிரஸை அழிப்பதற்கு காங்கிரஸார் முடிவு. ஏன்னா இப்போ திடீர்னு லெட்டர் கசிய விடுறாங்க. நேற்றுக்கு ஒரு கடிதம் ரிலீஸ் ஆகுது, இமெயில் போட்டாங்களாம். இங்கே இருக்க முன்னாள் மாவட்ட தலைவர்கள்லாம் இணைஞ்சி திமுக உள்ளே வச்சு நம்மளை அழிக்க பார்க்குது, நம்ம வெளியில் வந்து தாவேக்கா கூட கூட்டணிக்கு போனோன்னு மெயில் போட்டதை பத்திரிகைக்காரங்களுக்கு அவங்க முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அவங்க மொத்தமாக எல்லாரையும் இப்போ மாற்றினாங்க. வீணா ஆகாவளி வீணா போனவங்கன்னு சொல்லி தான் கட்சி விட்டே துரத்தி விட்டாங்க. அவங்க மெயில் போட்டான்னா போடலன்னா புரியுதா? ஒரு பரபரப்பு அதில் அதை கடிதத்தை அவங்களே கசிய விட்டுட்டு இப்படி போட்டுட்டாங்கன்னு டெல்லி ரிப்போர்ட்டர்கள்லாம் அந்த மெயிலை எடுத்து உடனே போட அது வேணே பண்ணுறது. அதுக்கு தானே அந்த டெல்லி இப்போ அந்த மெயிலை கசிய விடுறதுக்காக தான் மெயில் போடுறது. எவனோ கண்ட ரோட்டில் போகிறவங்கலாம் மெயில் போடுவான், அதெல்லாம் எடுத்து சிசி ஒரு காப்பி முதல்ல இவங்களுக்கும் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் எடுத்து போட்டுட்டு அந்த மெயில் கசிஞ்சிச்சு. அதை விட மெயில் கசியும் சிஸ்டத்தில் இருந்து. ஏன்னா இப்போ கார்கேவுக்கு காங்கிரஸ்காரன் போட்டால் ஒன்று கார்கே ரிலீஸ் பண்ணணும், இல்லை இவங்க ரிலீஸ் பண்ணணும். ஆமாம், அதை தாண்டி வேற ஒன்றும் எடுக்க முடியாது. இவங்களா பண்ணுறது தான். R&AWலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க டிஎன்சிலாம் அனுப்பிவிட்டு இவங்களாம் எடுத்து ஒரு காப்பியை ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு லீக் அவுட் ஆகிடுச்சு. இது என்ன பெரிய கேட்டி அவங்க ஏற்கனவே ஆகாவளி கட்சியை விட்டு தூக்கி வைக்கப்பட்ட முன்னாள் ஆட்கள். அது முன்னாள்ன்றது என்ன அர்த்தம்? அவ்வளோதான் அர்த்தம். இப்போ முன்னாள் ஐஜி சொன்னாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க, ஏட்டு கூட கேட்க மாட்டாங்க. இதுதான் முன்னாள் பிரின்சிபல்னா ஸ்கூலில் கேட்பாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. முன்னாள் மாணவன்னா திருப்பி ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்களா? அந்த மாதிரி தான். இதெல்லாம் முன்னாள் பால் வாங்குற கேஸ். காலையில் போய் மருமகளுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு பேப்பர் வாங்கி படிச்சுட்டு இருக்க கேஸ் எல்லாம் வந்து மெயில் போட்டால் ராகுல் பாப்பா முன்னாள் தலைவர் ஏற்கனவே நீங்கள் தானே என் கட்சியை அழிச்சிங்கன்னா புது ஆளை போட்டிருக்கோம், நீ திருப்பி எதுக்கு முன்னாள் இன்னாலாம் வரலன்னு தூங்கும்போது களத்தில் முடிச்சிடுவாங்க. அவரோட அவங்கள கூண்டோட இப்போ மாற்றிட்டு தான் புது ஆட்களை செல்வ பிறந்தகை போட்டார். அந்த கோவத்தில் வந்து எடுத்து போட்டுருவாங்க. போட்டு திமுக அழிச்சு காங்கிரஸை அழிச்சிட்டு நம்மளும் சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக தான்.
அப்புறம் நான் உயிரோட தான் பாவம் அவங்கெல்லாம் இருக்கணும். 100 வயசு வரைக்கும் இருந்து காங்கிரஸ் அழிகிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணுன்றது அவங்களோட விருப்பம். எப்படி டெவலப் ஆகுது அதனுடைய அரசியல் பின்புலங்கள் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி. நன்றி வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.